ஆன்மீக நண்பர் அனைவருக்கும் வணக்கம். பங்குனி உத்திரம் திருநாள் சிறப்பு. கலைமகளும் பிரம்மாவின் நாவில் இந்த நாளில் தான் அமர்ந்தாள். பார்கவ மகரிஷியின் மகளாக மகாலட்சுமி பார்கவி என்ற பெயரில் பூமியில் பிறந்த நாளும் பங்குனி உத்திர நாளில்தான். எனவே இந்த நாள் லக்ஷ்மி கடாட்சமாக விளங்குகிறது. உத்திர நட்சத்திரத்தில் கூடியிருக்கும் சந்திர பகவான் இந்த நாளில் கலையுடன் கன்னிராசியில் இருந்து கலகமின்றி காட்சி தருவான். அப்போது சந்திரனை வணங்கினால் குடும்ப வாழ்வு சிறப்படையும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றனர். வள்ளி பிராட்டி அவதரித்ததும் தர்மசாஸ்தாவான ஸ்ரீ ஐயப்பன் உதித்ததும் இந்த நன்னாளில்தான். முருகப்பெருமானுக்கு உகந்தது பங்குனி உத்திரம். 12 என்ற எண்ணுக்கு சிறப்பு சேர்க்கும் இந்த நன்னாள் பன்னீர் கையும் பன்னீர் விழியும் பன்னீர் செழியும் கொண்ட வேலவனின் சிறப்பான நாளாக கருதப்பட்டு முருகப்பெருமாள் எழுந்தருளிக்கும் ஆலயங்கள் தோறும் சிறப்பான விழா கொண்டாடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பழனியும் பதியில் பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானுக்கு கொடுமுடிக்கு சென்று அங்கு பாயும் காவிரி நதியில் தீர்த்தம் எடுத்து வந்து விசேஷாபிஷேகம் செய்யப்படுகிறது. காவிரியை பெருமைப்படுத்தும் நாள் இந்த நாள். களத்திர தோஷம் போக்கும் வைபவம். பங்குனி உத்திர நாளில் இந்திய தேசத்தில் உள்ள புனித தீர்த்தங்கள் எல்லாம் திருப்பதியில் உள்ள 8 புனித தீர்த்தங்கள் ஒன்றான தும்புரு தீர்த்தத்தில் இணைவதாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. இந்த நாளில் வெங்கடாச்சலபதியை சேவிப்பதும் புனித நீராடுவதும் சிறப்பானவை. அது மட்டுமா, வைணவ தென்கலை பிரிவின் மகா ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜர் பெருமாளை தொழுது சரணாகதி கத்தியம், வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம் என்ற 3 வசன கவிதைகளை பாடியதால் உடையவர் என்ற பதவியை திருமாலிடமிருந்து பெற்றார். இந்த பதவியை ஸ்ரீ ராமானுஜர் பெற்ற நாள் பங்குனி உத்திரம். ஸ்ரீரங்கம் ஆலயத்தின் சேர்த்தி வைபவம் நடைபெறுவதும் இந்த நன்னாளில்தான். ரங்கநாத பெருமாள் ரங்கநாயகி தாயார் உடல் கொண்டு சண்டையிட்டுக் கொள்வதும் பின்னர் இணைவதும் இந்த நாளின் விசேஷம். இந்த வைபவத்தை காணும் அன்பர்கள் களத்திர தோஷத்தில் இருந்து விடுபட்டு திருமணம் வரம் பெறுவார்கள் என்பது ஐதீகம். ஸ்ரீரங்கத்தை போலவே இந்த நாளில் காஞ்சி வரதர் ஆலயத்தில் பெருந்தேவி தாயார் சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாள் மலையாள நாச்சியார் மற்றும் பெருந்தேவி தாயார் சமேதராக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவார். இந்த வைபவம் பங்குனி உத்திரத்தன்று மட்டும்தான் நடைபெறுகிறது. பங்குனி உத்திரத்தன்றே செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகள்: பூ முடித்தல், தாலி பொன்னுறுத்தல், திருமண ஓலை எழுதுதல், சீமந்தம், புதிய பொருட்கள் வாங்குதல், புதிய சிகிச்சை மேற்கொள்ளுதல், புதிய கோவில் சிலைகள் பிரதிஷ்டை செய்தல், செடி நடுதல், வணிகம் தொடுதல், வேலையில் சேருதல், புதிய இடத்துக்கு மாறுதல், நீர் நிலை உருவாக்குதல், போர் பயிற்சி மேற்கொள்ளுதல் போன்ற நற்காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாள் பங்குனி உத்திர திருநாள். எண்ணற்ற பல மங்களகரமான தெய்வீக நிகழ்வுகள் நடைபெற்ற பங்குனி உத்திர திருநாளில் நாமும் இறைவனை வழிபட்டு சகல நன்மைகளும் பெறுவோம். ராம் ராம்.